அச்சச்சோ! நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இதுவரை இல்லாத அளவுக்கு பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் போட்டாலும் போட்டார். எல்லாருக்கும் ஒரே பதட்டம் ஆயிடுச்சுங்க. யாராக இருக்கும், என்னவா இருக்கும், மெயின் லீடில் யாரும் கையை வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எல்லாருக்குமே பயமாக இருந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் போயிடுவாரோ, சுவாமி எதுவும் போயிடுவாரோ, அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண யார் வராங்களோ அப்படின்னு ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா, டைரக்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கார் இல்லையா, அவர் சம்மந்தமே இல்லாமல் வந்து போஸ்ட் பண்ண மாட்டார். அவர் சும்மா வேலை வெட்டி இல்லாதவரா அப்படிங்கிற மாதிரி இந்த சும்மா யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இவருக்கு பதில் இவருன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட்டு போட்டதும் இல்லாமல் நம்மளை எல்லாருமே இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே பதட்டத்தில் வந்து வச்சுருந்தாருங்க. நிஜமாவே நானே பயந்துட்டேன். யாராக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு நிவின் இல்லைன்னா விஜய், இவங்க 2 பேரும் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தாங்க. 2 பேருமே இந்த சீரியலுக்கு முக்கியமானவங்க. நிவினாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, 2 பேருமே இந்த சீரியலுக்கு முக்கியமானவங்க. புதுசாக யார் வந்தாலும் அதை எப்படி எந்த அளவுக்கு அதை கேரி பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியாது. எனக்கு நான் ஒரே பதட்டம். அப்பாடா அப்படின்னு சொல்லவும் முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவாக இருக்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பாவம், நீங்கள் பயப்படாதீங்க சரிங்களா. விஜய், காவேரி, நிவின் இவங்களாம் இருப்பாங்க. வேறு யாரோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சாரதா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. விஜய் அதாவது காவேரியோட அம்மா வேறவங்களாம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசித்தேன், எந்த அளவுக்கு இதுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மெயின் லீடில் வந்து யாரையும் கை வைக்கலை அப்படிங்கிறது தான். விஜய், காவேரி இல்லை, நிவினும் கிடையாது, நம்மளோட ஃபேவரட் நிவினும் கிடையாது அப்படிங்கிறதான். சூப்பருங்க சூப்பருங்க, என்னங்க சொல்ல முடியும். இவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே. யோ நிவினா இருக்குமோ, சுவாமியா இருக்குமோ, சுவாமி தாங்க, நிவின் தாங்க, வெண்ணிலா தாங்க. காவேரியை மட்டும் யாருமே சொல்லலை. காவேரியை மட்டும் யாருமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காவேரியை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் காவேரியாக இருக்குமோ அப்படின்னு கூட யாருமே சொல்லலை. காவேரி மேலே அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு. ஆனால் சுவாமி மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. சுவாமி அங்கேயும் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுருக்காருன்றதுனாலயா, அவர் பார்ப்பாருங்க, பறந்து பறந்து நடிப்பாருங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிவிட்டு யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு நம்மளும் ஒரு தைரியமாக இருந்து ஒரு இதை நம்பிக்கை கொடுப்போம் அப்படிங்கிறதான். நிஜமாகவே சொல்கிறேன், நம்ம மகாநதி ஒரு சீரியல் பார்த்தோம், இந்த ஒரு பதட்டத்தில் இந்த ஒரு பயத்தில் பார்க்கவே கூடாதுங்க. எனக்கு ஒரே கையும் உள்ள காலும் உள்ள பதட்டமாகவே நான் இருந்தேன். கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், நான் என்ன ஆச்சு அப்படின்னு. என்ன சொல்ல முடியும், அவர்கிட்ட என்னை மண்டையில அடிப்பார். நீ என்னத்தை போய் அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருக்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சுங்க, ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. நிஜமாவே நான் வந்து பயந்துட்டேன், மெயினில் யாரையும் கையை வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு சுவாமி நினச்சி நான் பதட்டத்திலேயே இருந்தேன், ரொம்ப பதட்டத்திலே இருந்தேன். ஏன்னா அங்கிட்டு ஏதோ படத்தில் இடத்துல கம்மிட் ஆகிட்டாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்பாடா அப்படின்னு இருந்தது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, இருந்தாலும் ஒரு பதட்டமாகவே இருக்குங்க. பயப்படாதீங்க அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும் இல்லையா. பயப்படாமல் இருங்க, யாரும் பதட்டப்படாதீங்க. நிச்சயமாக வந்து நம்ம மெயினில் யாரும் கை வச்சுருக்க மாட்டாங்க, சைடில் இருக்கிறவங்க யாராவது தான் கை வச்சுருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. பார்ப்போம், ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும் சரிங்களா, யார் என்ன ஏது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறது வெண்ணிலா அப்படிங்கிறது தான். பசுபதியெல்லாம் போக முடியாது. பசுபதி இருந்தால் செம்மையாக இருக்கும். பசுபதி இருக்கணும், அவர் எப்போயாவது ஒரு தடவை தானே வராரு, அதனால் அவரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா தான் அப்படின்னு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க, சைடில், கேப்பில், ஸ்ட்ரெயிட்டாக எல்லா இதுலேயும் கேட்டு பார்த்ததில் வெண்ணிலாவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம நம்புவோம் சரிங்களா. அப்பா இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை போட்டு விட்டு பேசாமல் போயிருக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் வராங்க அப்படின்னு சொன்னீங்க, மக்களை பதட்டத்தில் வச்சிட்டிங்களே. அந்தளவுக்கு மக்கள் பயங்கரமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வேணாமா டைரக்டர்? என்ன டைரக்டர்?